வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆரஞ்சு மில்க் ஷேக் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது டோட்டலாகவே இந்த ரெசிபி நான் மறந்து போயிட்டேங்க. இது வந்து 90s ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. யாரெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஆரஞ்சு மில்க் ஷேக் வந்து எப்படி தயார் பண்ணுறதுனா, இந்த பாலை நல்லா சில் பண்ணிக்கணும். ஃப்ரீசர்லேயே எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல. ஆரஞ்சு சொலைங்கள்லேருந்து அந்த விதைங்க, அந்த தோல், அந்த இதெல்லாம் எடுத்துடுங்க. வெறும் அந்த சொலை மட்டும் தேவைப்படும். நம்மளுக்கு சர்க்கரை தேவைப்படும். பால் எவ்வளோ சில் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ இந்த ஆரஞ்சு சொலைங்க நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ இதை வந்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன் அலாங் வித் சுகரு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். சுகரும் அந்த ஆரஞ்சு சொலையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த சில்டு மில்க் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா அருமையான ஆரஞ்சு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு வாட்டி வடிகட்டிடுங்க, ஏன்னா நல்லது, அது வடிகட்டிட்டால் நல்லாயிருக்கும். வடிகட்டிட்டு நம்ம வந்து சில்டாக அப்படியே சர்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். மேலே இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு சோலெல்லாம் தூவி நம்ம ஒரு செடி வச்சு டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரையும் அசத்துங்க. இந்த ரெசிபி தயார் பண்ணிவிட்டு எல்லோரையும் அசத்துங்க. பால் வந்து தெரியாது, நீங்கள் சில் பண்ணி சேர்த்திங்கன்னா பால் தெரியாது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.